friends, welcome to my channel Mom of the Area. இன்னைக்கு நம்ம பேபி சாலிட் ஃபுட் சீரிஸ்ல வந்து முருங்கைக்கீரை ரைஸ், அயன் ரிச் முருங்கைக்கீரை ரைஸ் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் நல்லா சின்ன சின்ன இலையாக நல்லா சாஃப்டான க்ரீன் முருங்கா லீவ்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து குக்கர் வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் சோம்பு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 சின்ன வெங்காயமும் ஒரு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை அதில் ஆட் பண்ணி இந்த ஆனியன் அப்புறம் வந்து கார்லிக்கோடு சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் போல் வதக்கிக்கலாம். நான் வந்து தேவையான அளவு அரிசியும் பருப்பும் ஒரு 1/2 hour முன்னாடி சோக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். எப்போவுமே பேபிஸ்க்கு சமைக்கிற ஃபுட்டில் வந்து இந்த மாதிரி ரைஸ் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்ட் குக் ஆகும். நல்லா பாயில் ஆகும்போது குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் வரட்டும். நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம மேஷ் பண்ணிவிட்டு பேபிக்கு ஃபீட் பண்ண போகிறேன். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து அயன் ரிச் ஃபுட் வந்து கண்டிப்பாக பேபிஸ்க்கு கொடுக்கணும், இல்லாட்டி அயன் டெஃபிஷியன்சி வந்துடும் சொல்கிறாங்க. என்ன கொடுக்குறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு பதிலாக வீக்லி ட்வைஸ் வந்து இந்த ரைஸ் பண்ணி கொடுங்க. வேறு எதுவுமே வேண்டாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.